ரொட்டின்ச்சி நல்லிருந்த முருகானந்தன். பாருங்கள், இன்றைக்கு நான் கடையில் பத்திரிகைகள் ஏதாவது உருப்படியான பத்திரிகை இருக்கான்னு சொல்லி பார்க்குறக்காக வந்தேன். அதில் இந்த அறமும் அரசியலும் சொல்லி இந்த மாதம் புதுசாக வந்திருக்குங்க. திருப்பூர்ந்து வரக்கூடிய பத்திரிகை போல இருக்குது. அந்த தலைப்பே என்னை யோசிக்க வச்சது. ஏன்னா அறமும் அதை போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அறம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய வந்தால் அப்படி போட முடியும். அறமும் அரசியலும் அப்படிங்கிற தலைப்பில் அவங்களோட பத்திரிகையை பார்த்தேன். இதே பாருங்கள், பிரபலமான பத்திரிகைகள் அவங்க எப்படி அவங்களுடைய அந்த விளம்பரத்தை கொடுக்குறாங்க, என்ன சைஸு, அதில் அவங்க என்னென்ன விஷயங்கள் போடுறாங்க பாருங்கள். மற்ற பத்திரிகைகள்லாம் வலி, குத்து, வெட்டு, கொலை, கடத்தல், பலாத்காரம், இதுதான் பிரபல பத்திரிகைகள். இவங்க எல்லா பத்திரிகைகளும் ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க, ஒன்றும் விஷயமே இல்லை. அப்போ ஒரு பத்திரிகை பார்த்தாலுமே நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். நாட்டில் வெறும் தப்பு தான் நடக்க மாட்டேங்குது, எங்கே பாரு தப்பு அப்படின்னு மனசே விட்டு போயிடும். அன்றைக்கி காலையில் இந்த பத்திரிகையோட இதை பார்த்தாவே மனசு விட்டு போயிடும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இதை பார்த்தாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அறம் அரசியலும் பார்க்குறப்பவே அவங்களோட பத்திரிக்கை அந்த செய்தியே பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திருப்பூர் அடக்கம், கூத்து, இதெல்லாம் உண்மை. திருப்பூரில் பார்த்திங்கன்னா குப்பை பிரச்சனை ரொம்ப அழகாக அதை பற்றி விரிவான கட்டுரை போட்டிருக்காங்க. தெளிவாக பயமில்லாமல் போட்டிருக்காங்க. படித்து பார்த்தேன். அடேங்க அப்பா, திருப்பூர் இன்றைக்கி திருப்பூர் நகராட்சியில் நரகாட்சியாக எங்கேயும் குப்பையும் கூலமாக திருப்பூர் முழுசு நாரி கிடக்குது. நாரி கிடக்குது. முதல்ல துணியாக கிடக்கு, இப்போ வெறும் குப்பையாக கிடக்குது. இந்த மேயரு ப்ளஸ் துணை மேயரு ப்ளஸ் இங்கே இருக்க வார்டு மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து திருப்பூரை சுத்தமாக எல்லா பக்கம் கெடுத்து வச்சுட்டாங்க. திருப்பூர் வாழ தகுதியற்ற நகரமாக மாறிடுச்சுங்கிற விஷயத்த பட்டவர்த்தனமாக போட்டிருக்காரு அறமும் அரசியலும். அதுக்கு காரணம் என்னென்னு போய் பார்த்தா, அவங்களுடைய சட்ட ஆலோசகர்கள் ஒரு 10 பேர் எல்லாமே அட்வொகேட்ஸ். அப்போ எந்த அரசியல்வாதியினுடைய ப்ரெஷருக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு முடிஞ்சது. எந்த அரசியல் செல்வாக்கினாலேயோ இல்லை காவல்துறையினுடைய அச்சுறுத்தினாலோ இல்லை வேறு எந்த அச்சுறுத்தினாலோ அவங்கள நம்ம ஒன்றும் பயமுறுத்த முடியாதுங்கிற விஷயம் புரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து படித்தவங்க பண்பாளர்கள் இந்த பத்திரிகையை ஒரு முதல்ல வாங்கி பாருங்கள், படித்து பாருங்கள். தொடர்ந்து ஒரு 2-3 மாதம் வாங்கி பாருங்கள். உண்மையாகவே அவங்க அறமும் அரசியலும் சொல்லக்கூடியவங்க அப்படிங்கிறது ஒரு 3-4 இதழ்களே தெரிஞ்சு போயிடும். அப்படியான பட்சத்தில் இந்த பத்திரிகையை தயவுசெய்து ஆதரித்து அவருக்கு நல்லா வளர்றதுக்கு என்ன வழியோ நம்ம அதை பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இது போன்ற பத்திரிகைகள் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் தேவை. சும்மா படிச்சுக்கிட்டு பொழுதுபோக்கக்கூடிய பத்திரிகைகள் நமக்கு தேவையே இல்லை. எதாவது பொழுதுபோக்குறதா எல்லா பக்கம் டிவியிலேருந்து செல்ஃபோன்லேருந்து எல்லாம் பொழுதுபோக்கிட்டே உட்காந்துருக்கிறோமே. அந்த தண்டக்கடனை போய் நம்ம பத்திரிக்கை வாங்கி பண்ணி தொலைக்கணுமா? அதனால் பத்திரிகையோட தர்மமே இன்றைக்கு நாடு அரசியல்னால் அறம் சார்ந்த இயல், அதுதான் அரசியல். அந்த அரசியலில் இன்றைக்கி அறத்தையவே காணோம். எல்லாம் வெறும் காசு பணமாகி போச்சு. அப்போ அறத்தை சொல்லக்கூடிய இந்த பத்திரிகை, அரசியல் அறம் வேணும்னு சொல்லக்கூடிய பத்திரிகை தேசத்தில் அறத்தை விரும்புகின்றது அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது போன்ற பத்திரிகைகள் வரணும். இது போன்ற பத்திரிகைகள் நான் பாராட்டுகின்றேன். இது போன்ற பத்திரிகை ஆசிரியர் மற்றும் அவங்களுடைய குழுவினரை உண்மையாகவே மனப்பூர்வமாக பாராட்டுகிறோம். என்னை போன்ற பொது சமூக ஆர்வலர்கள், சமூக போராளிகள் இது போன்ற பத்திரிகைகளை தான் விரும்புகிறோம். அற்புதமான பணி. உங்கள் அறமும் அரசியலும் பத்திரிகை தலைத்து ஓங்கட்டும். உங்களுடைய பணியானது எதற்கும் யாருக்கும் எந்த சூழலும் அச்சப்படாமல் நீங்கள் உங்கள் பணிகளை செய்யுங்கள். உங்கள் பின்னால் எங்களை போன்ற சட்டத்துக்காக தர்மத்துக்காக போராடக்கூடிய சமூக போராளிகள் தேசமெங்கிலும் நிறைந்திருக்கிறார்கள். அதனால் எந்த ஒரு சூழலும் உங்களை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம். அற்புதமான பணி தொடர்ந்து செய்யுங்கள். அந்த ஆண்டவன், அந்த அவினாஷி அப்பர், அந்த திருமூலநாத சுவாமி உங்களுக்கு பரிபூர்ணமான கடாட்சத்தை தர வேண்டும் என்று இந்த தருணத்திலே பிரார்த்திக்கிறேன். அந்த அல்லாஹ், அந்த இயேசு கிறிஸ்து, இப்படி எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய எல்லா ஆண்ட தெய்வங்களும் உங்களுக்கு துணை நிற்பாராக. நன்றி, வணக்கம்.